we should never expect that God to speak something new to us. ஆகவே தேவன் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை தான் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க கூடாது. God always speaks those old things only, what we have heard. நாம் ஏற்கனவே கேட்ட அதே பழைய காரியங்களை தான் தேவன் மறுபடியும் நம்மோடு கூட பேசிக் கொள்கிறார். God repeats thousands and thousands of times same thing. ஒரே ஒரு காரியத்தை தேவன் அநேகமாயிரம் முறை அவர் மறுபடியும் பேசுகிறார். What is the reason? அதற்கு என்ன காரணம்? So that it may grip our heart. எதற்கென்று சொன்னால் அந்த காரியத்தின் பேரிலே நம்முடைய இருதயமானது பற்றுதல் அடையும்படிக்கு. Yeah, we are all very quick to forget what we have heard. நாம் கேட்டவைகளை நாம் சீக்கிரத்திலே மறந்து போவர்களாக நாம் இருக்கிறோம். And we expect something new to be heard. நாம் மறுபடியுமாக புதிதாவது ஏதாவது கேட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவர்களாக இருக்கிறோம். See Hebrew chapter 2 and verse 1. எபிரேயர் 2வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். For this reason we must pay much closer attention to what we have heard, so that we do not drift away from it. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். What do we have to take heed? நாம் எதை அதிக ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்? What we have already heard. நாம் ஏற்கனவே எதை கேட்டறிந்திருக்கிறோமோ அதை. Not something new. ஒரு புதிதான ஒரு காரியத்தை அல்ல. We have heard so many things by now. இதுவரைக்கும் நாம் அநேக காரியங்களை கேட்டிருக்கிறோம். But we need to give heed to those what we have heard. நாம் ஏற்கனவே கேட்ட காரியங்களை இப்பொழுது ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். Otherwise, இல்லை என்று சொன்னால் we may drift away. நாம் வழி விலகி போய் விடுவோம். Drifting to where? எந்த இடத்திற்கு நாம் வழி விலகி போய் விடுவோம்? Drifting into pride. நாம் பெருமையிலே வழி விலகி போய் விடுவோம். Drifting into sin. நாம் வழி விலகி பாவத்தில் விழுந்து விடுவோம். Because we are all very quick to fall into sin. ஏனென்று சொன்னால் பாவத்திலே விழுகிற விஷயத்திலே நாம் மிகவும் துரிதமாய் விழுகிறவர்களாக இருக்கிறோம். We are all very quick in falling into pride. பெருமிதம் அடைகிற காரியத்திலே நாம் சீக்கிரத்திலே பெருமை அடைகிறவர்களாக இருக்கிறோம். So we need to give heed what our apostles and prophets have spoken to us. ஆகவே நம்முடைய அப்போஸ்தலர்கள் நம்முடைய தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே நம்மிடத்திலே பேசி இருக்கிற காரியங்களை நாம் இப்பொழுது ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். See, I want to turn to the book of Jude. See, there's only one chapter in that book. பாருங்கள், நான் யூதா நிருபத்திற்கு திருப்ப விரும்புகிறேன். அதிலே ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. This is one of the smallest books in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய புத்தகங்களே மிகவும் சிறியதான ஒரு புத்தகம். But there are so many things Jude is reminding to today's believers. இன்றைய விசுவாசிகளுக்கு யூதா இதிலிருந்து அநேக காரியங்களை அவர் நினைப்பூட்டுகிறார். A small book, 25 verses. இதிலே வெறும் 25 வசனங்களை கொண்ட ஒரு சிறிய புத்தகமாய் இருந்தாலும் Through this small letter, இந்த சிறிய நிருபத்தின் மூலமாக Jude is giving us a total exhortation for our life. நம்முடைய வாழ்க்கைக்கான முழு புத்திமதிகளையும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களையும் யூதா வழங்குகிறார். He is showing so many examples. அவர் நமக்கு இதற்கு முன்பதாக சம்பவித்த அநேக திருஷ்டாந்தங்களை நமக்கு அவர் சுட்டி காண்பிக்கிறார். Starting from the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்திலிருந்து துவங்கி and the angels who have fallen. வீழ்ச்சி அடைந்து போன தூதர்களை அவர் காண்பிக்கிறார். About Sodom and Gomorrah. சோதம் குமாரவை திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்கிறார். And about Balaam. அதே போல பிழையாமை நமக்கு அவர் நினைப்பூட்டுகிறார். And Cain. காயினை நினைப்பூட்டுகிறார். So many people, so many things he is showing. அநேக காரியங்களையும் அநேக நபர்களையும் அவர் நமக்கு திருஷ்டாந்தமாக காண்பிக்கிறார். All these people have fallen. எப்படி இவர்கள் எல்லோருமே வீழ்ச்சி அடைந்து போனார்கள். So what do we need to do? அப்படி என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? That is an exhortation for the people who have come in the last days. இந்த கடைசி நாட்களிலே கடந்து வந்திருக்கிற ஜனங்களாகிய நமக்கு இருக்கிற புத்திமதி இதுதான். The first verse is like this. முதலாவது வசனம் இவனமாய் சொல்லுகிறது. Jude, a bond servant of Jesus Christ and brother of James. பாருங்கள்,
First verse. முதலாவது வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா. See, he introduced himself as a bond servant of Jesus Christ. யூதா தன்னை இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தாசனாக அல்லது ஒரு அடிமையாக தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். Once upon a time, he was not a servant of Jesus Christ. ஒரு காலகட்டத்திலே இந்த யூதா இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாக, அதாவது He was not ஒரு அடிமையாக அவர் இருக்கவில்லை. He was once upon a time when he was at home, he is actually a physical brother of Jesus Christ. இந்த யூதா தன்னுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது இயேசுவுக்கு ஒரு சகோதரனாக அந்த ஒரு நிலைமையில அவர் இருந்தார். But he never knew who Jesus was. ஆனால் இந்த இயேசு உண்மையில் யார் என்பதை அறியாத ஒரு நபராய் இருந்தார். He was thinking as anybody. இந்த யூதா இயேசுவை குறித்து மற்றவர்களைப் போல இவரும் ஒரு மனுஷன் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். At that time, அந்த நேரத்திலே most probably, ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், he was ruling Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகாரம் செலுத்துகிற ஒரு நிலைமையில இந்த யூதா இருந்திருக்கலாம். He never listened to Jesus Christ. ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் செவி சாய்த்திருக்கவே மாட்டார். 30 years he lived in that home. ஒரே வீட்டிலே 30 வருடங்கள் அவர் இருந்திருக்கிறார். He never listened to Jesus Christ. ஒருபோதும் இயேசு சொல்லுகிற காரியங்களை கேட்டிருக்கவே மாட்டார். But after some time, ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு he has repented. அவர் அதை குறித்து மனம் திரும்பினார். After Jesus was risen from the dead, probably. ஒருவேளை அது இயேசு மரணத்தினின்று உயிரோடு எழுந்த பிற்பாடாக இருக்கலாம். He repented யூதா மனம் திரும்பினார். and came to the Lord. கர்த்தரிடத்திலே அவர் வந்தார். He would have felt how much I lost. அவர் தன்னை குறித்து இப்படி உணர்ந்திருப்பார், நான் எத்தனை காரியங்களை நான் இழந்து போயிருக்கிறேன். This man was living with me in my house. இந்த நபர் என்னோடு கூட என்னுடைய வீட்டிலே அவர் வாழ்ந்திருந்தாரே. I could never recognize him. அவரால் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலையே. I could never see him properly. அவரை என்னால் சரியான ரீதியிலே அறிந்து கொள்ள முடியவில்லையே. He was in our midst. He was living with us. அவர் நம்மத்திலே நம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருந்தாரே. Brothers and sisters, அதே போல சகோதரிகளே, it is very important that we recognize Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து உணர்ந்து கொள்வது மிகவும் அவசியமான காரியமா இருக்கிறது. It is not that merely we are born again. நாம் வெறுமனே மறுபடியும் பிறந்து விட்டோம் என்கிற நிலைமையில் இருந்தால் மாத்திரம் போதாது. We are people coming into the church. சபைக்கு வருகிற ஜனங்கள் என்கிற ஒரு நிலைமையில் இருந்தால் மாத்திரம் போதாது. And in general we say Jesus is in our midst. பொதுவாக நாம் சொல்லிக் கொள்ளும் பொழுது சொல்லுவோம், இயேசு நம் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லி. Yeah, because it is written in Matthew 18, I think 18. ஏனெனில் அது மத்தேயு 18வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் அப்படி சொல்லிக் கொள்கிறோம். Not because it is written there. பாருங்க, அந்த வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. We must personally recognize Jesus Christ. நாம் அனைவரும் தனிப்பட்ட நிலைமையிலே இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். Otherwise our Christian life will be very shallow. இல்லை என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஆழமற்றதாகவே இருந்துவிடும். Now இப்பொழுது Jude is saying something. யூதா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். He has become the bond servant of Jesus Christ. இப்பொழுது இந்த யூதா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தாசனாக, அடிமையாக அவர் மாறிவிட்டார். Now Jesus is not there. இப்போ What is he serving? That means இப்போ இயேசு அங்கே இல்லை, ஆனால் தான் ஒரு ஊழியக்காரனாக இயேசுவை சேவிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அவர் என்ன அர்த்தம் சொல்லுகிறார்? what is it meaning? அதனுடைய அர்த்தம் தான் என்ன? He has become a bond slave of the nature of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு தான் இப்பொழுது ஒரு அடிமையாகவே மாறிவிட்டதாக அவர் சொல்லுகிறார். The character of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவத்திற்கு, I have become a servant of the character of Jesus Christ. நான் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவத்திற்கு முற்றிலும் ஒரு அடிமையாக மாறிவிட்டேன். That is what he is saying. அதைத்தான் யூதா சொல்லுகிறார். I am a servant of bond servant of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடிமையாகவே மாறிவிட்டேன். I have become a servant of his character. அவருடைய சுபாவத்திற்கு, அந்த திவ்ய சுபாவத்திற்கு நான் இப்பொழுது அடிமையாகி விட்டேன். I have become a servant of his humility.
his humility. அவருடைய தாழ்மைக்கு நான் இப்பொழுது அடிமையாக மாறிவிட்டேன். I have become a servant of his patience. அவருடைய பொறுமைக்கு நான் இப்பொழுது அடிமையாக மாறிவிட்டேன். I have become a servant of his mercy. அவருடைய இரக்கத்திற்கு இப்பொழுது நான் ஒரு அடிமையாக மாறிவிட்டேன். I have become a servant of his forgiveness. அவருடைய மன்னிக்கிற அந்த சுவாபத்திற்கு நான் இப்பொழுது அடிமையாக மாறிவிட்டேன். Now I have become a bond servant of Jesus Christ. இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒரு அடிமையாக, ஒரு தாசனாக மாறிவிட்டேன். After so many years being Christians and in the church, we must also be able to say like that. பாருங்கள், நாம் கிறிஸ்தவர்களாக சபையிலே அநேக வருடங்களாய் இருக்கிறோம். நம்மாலும் இப்படி சொல்லக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும். Are you a bond servant? நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு தாசர்களாய் மாறிவிட்டீர்களா? Are you a bond servant of the character of Jesus Christ in your home? உங்களுடைய இல்லத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த திவ்ய சுவாபத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் மாறிவிட்டீர்களா? Are you in your workplace? Are you a servant of this character of Jesus Christ? நீங்கள் பணிபுரிகிற இடத்திலே இந்த இயேசு கிறிஸ்துனுடைய திவ்ய சுவாபத்திற்கு ஒரு அடிமைகளாய் மாறிவிட்டீர்களா? Being a husband at home, are you the servant of the character of Jesus Christ? உங்கள் வீட்டிலே கணவராய் இருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த திவ்ய சுவாபத்திற்கு இப்பொழுது அடிமையாகி விட்டீர்களா? Being a wife, are you the servant of the character of Jesus Christ? மனைவியாய் இருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய திவ்ய சுவாபத்திற்கு இப்பொழுது அடிமையாகி விட்டீர்களா? After so many years, அநேக வருடங்கள் ஆயிற்று. we must become servants of the character of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த திவ்ய சுவாபத்திற்கு நாம் அடிமைகளாக மாறிவிட வேண்டும். That is the only thing in which God is pleased with. தேவன் பிரியமாய் இருக்கிற ஒரே ஒரு காரியம் இது ஒன்றுதான். Nothing else. வேறு எதிலும் அவர் பிரியப்படுகிறதில்லை. Not my biblical knowledge. என்னுடைய வேதாகம அறிவிலே அவர் Not பிரியப்படுகிறதில்லை. my long prayers. என்னுடைய நீண்ட ஜெபத்திலே அவர் பிரியப்படுத்துகிறதில்லை. Not my emotional songs. நான் உணர்ச்சி வயப்பட்டு பாடுகிற பாடல்களிலும் அவர் பிரியமாய் இருக்கிறதில்லை. Not in any of these things God is pleased with. பாருங்கள், நாம் மேற்சொன்ன எந்த ஒரு காரியங்களின் பேரிலும் தேவன் பிரியமாய் இருக்கிறதில்லை. 30 years of the life of Jesus Christ, God was well pleased. இயேசு கிறிஸ்துனுடைய 30 வருட வாழ்க்கையின் பேரிலே தான் தேவன் பிரியமாயிருந்தார். We must also be gripped by that truth. அந்த ஒரு சத்தியத்தினாலே நாம் ஈர்க்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Our heart must be gripped by this truth. 20 years of life of Jesus Christ as an ordinary man, that was pleasing to God. ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து கொண்டு 30 வருடம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் பேரிலே தான் தேவன் பிரியமாயிருந்தார். இந்த சத்தியத்தின் பேரிலே நம்முடைய இருதயமானது ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும். Then only we will also be able to live like that. அப்பொழுது மாத்திரமே நாமும் அது போல வாழ முடியும். See what Jude is saying. இங்கே பாருங்கள், யூதா என்ன சொல்லுகிறார் என்று. Now he is saying to the brethren. இப்பொழுது அவர் சகோதரர்களுக்கு சொல்லுகிறார். To whom he is writing? இப்பொழுது யாருக்கு இதை எழுதுகிறார்? Those who are the called, அழைக்கப்பட்டவர்களாகியவர்களுக்கு, beloved in God the Father. பாருங்கள், பிதாவாகிய தேவனாலே அவருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு. To whom he is saying? இதை அவர் யாருக்கு இப்பொழுது சொல்லுகிறார்? Beloved, பிரியமானவர்களே and called. அழைக்கப்பட்டவர்களே. We are all called and beloved for God. பாருங்கள், தேவனுக்கு நாம் பிரியமானவர்களா இருக்கிறோம், தேவனாலே நாம் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். That is why the Lord is speaking to us. ஆகவேதான் தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். He is not speaking in anger as we have heard this நாம் morning. இந்த காலையிலே கேட்டது போல ஏதோ நம்மோடு கூட ஒரு கோபமா இருந்து அவர் பேசுகிறதில்லை. He is speaking in love. அவர் அன்பின் நிமித்தமாய் நம்மோடு பேசுகிறார். Beloved and called. பிரியமானவர்களும் அழைக்கப்பட்டவர்களுமாகிய உங்களுக்கு. And one of the most important thing. அதிலே மிக முக்கியமான ஒரு காரியம், Kept for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய. We are kept for Jesus Christ. அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வைக்கப்பட்டவர்கள். Who are we? நாம யாருங்க? Who are we? நாம யார்? Kept for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டு அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். Why God called us? எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? Why we have become beloved of God? ஏன் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறினோம்?
We are kept for Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கென்று வைக்கப்பட்டவர்கள். Brothers and sisters, don't forget this. சகோதர சகோதரர்களே, இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். Doesn't matter what situation you are facing in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்ளுகிற சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி. Maybe you are going through a lot of struggle. ஒருவேளை நீங்கள் அநேக பாடுகளின் ஊடாக கடந்து போகலாம். You may have a lot of problems. உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். You may have poverty and famine in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பஞ்சம், தரித்திரம், பிரச்சனை இருக்கலாம். So many things you may be facing. ஒருவேளை அநேக காரியங்களை நீங்கள் எதிர்கொள்ளுகிறவர்களா இருக்கலாம். But in all the things, in the midst of all those things, one thing you should remember. ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். What is that? என்னது? Doesn't matter what I am facing in this world. இந்த உலகத்துல நான் எதை சந்திக்கிறேன்றது காரியம் இல்ல. That's not an important thing. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. I am kept for Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டு அவருக்கென்று வைக்கப்பட்டவனா இருக்கிறேன். I am for Jesus Christ. அப்படி என்றால் நான் இயேசு கிறிஸ்துவுக்குரியவன். I belong to Jesus Christ. I belong to Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். This must be our testimony all the time in our life. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே இந்த ஒரு சாட்சி தான் நமக்கு இருக்க வேண்டும். In any circumstances, this must be our testimony. எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் இதுவே நமது சாட்சியாக இருக்க வேண்டும். When you face a problem outside the church, நீங்கள் சபைக்கு புறமே போகும் பொழுது பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். in your home you face a problem. உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். What must be your testimony? ஆனால் அங்கெல்லாம் உங்களுடைய சாட்சி என்னவாக இருக்க வேண்டும்? I am for Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய நபர். I don't compromise in this place. இந்த இடத்திலே நான் சமரசம் செய்ய மாட்டேன். I belong to Jesus Christ. ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். This is the testimony Satan fears. பாருங்க, இந்த ஒரு சாட்சியை பார்த்து தான் சாத்தான் பயப்படுவான். Not my prayer, என்னுடைய ஜெபத்தை பார்த்து பயப்பட மாட்டான். not my Bible knowledge. என்னுடைய வேத அறிவை பார்த்து அவன் பயப்பட மாட்டான். My heart is gripped with something that I belong to Jesus Christ. That is what Satan fears. பாருங்கள், என்னுடைய இருதயமானது நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்கிற அந்த சத்தியத்தினாலே ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துதான் சாத்தான் பயப்படுவான். There is no doubt about it in our heart. அதை குறித்து நம்முடைய இருதயத்துல சந்தேகமே இருக்கக்கூடாது. We should never have a doubt about it. இதை குறித்து ஒருபோதும் நாம் சந்தேகிக்க கூடாது. You know what Bible says? உங்களுக்கு தெரியுமா வேதம் என்ன சொல்லுகிறது என்று? One who doubt is like a wave of the sea. பாருங்கள், சந்தேகப்படுகிற நபர் கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறாராம். Such person cannot receive anything from God. அப்படிப்பட்ட ஒரு நபர் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. It's in the book of James chapter 1. அது யாக்கோபு 1வது அதிகாரத்தில் இருக்கிறது. It says, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, he must ask, verse 6, in faith without any doubting. For the one who doubts is like the surf of the sea. யாக்கோபு 1வது And tossed by the wind. For that man ought not to expect that he will receive anything from the Lord. யாக்கோபு 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனம். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. What doubt? என்னங்க, எதை குறித்தான சந்தேகம்? What doubt? எதை குறித்ததான சந்தேகம்? Am I truly belong to Jesus Christ? நான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் தானா? Then why these things are happening? அப்படி நான் அவருக்கு சொந்தமா இருக்கிற பட்சத்துல எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? That is where we doubt. அந்த இடத்துலதான் நமக்கு சந்தேகம் வருது. When we face certain problem in our life, நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது we have a doubt. நமக்கு உடனே சந்தேகம் வந்துருது. Oh, is it from God? Am I really belong to God? இது ஒருவேளை தேவனிடத்திலிருந்து வந்திருக்குமோ, அல்லது நான் உண்மையாகவே தேவனுக்கு சொந்தமானவன் தானா? We should not doubt. அப்படி நாம் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. Those who doubt does not expect that he receive anything from God. சந்தேகப்படுகிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று ஒரு காலும் நினையாதிருப்பீர்களாக. We should remove all sort of doubt from our heart. அப்படி என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அனைத்து சந்தேகங்களையும் நாம் அகற்றிவிட வேண்டும். We must assure our heart today that I am kept for Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற என்கிற உறுதியை
நாம் இந்த நாளிலே நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். Whatever the circumstances I am facing, நான் சந்திக்கிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, I belong to Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்குரியவன். So, ஆகவே this is what first of all Jude is saying. யூதா இதைத்தான் முதலாவது சொல்லுகிறார். And then said, let the mercy and peace multiply to you. அதற்கப்புறம் அவர் சொல்லுகிறார், அவருடைய இரக்கமும் சமாதானமும் அன்பும் உங்களிடத்திலே பெருக கடவுது. Let it multiply. அது உங்களிடத்திலே இன்னும் அதிகமாய் பெருகட்டும். Not the peace and mercy which I received 20 years ago when I came to the Lord. நான் 20 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தரிடத்தில் வந்தேன் அல்லவா, அந்த நாளிலே எனக்கு இருந்த இரக்கம் அன்பு அது இல்ல, அப்படியே அதே நிலைமையில் இருக்கிறதல்ல. At that time I had a mercy and peace. பாருங்க, அந்த நாளிலும் எனக்கு இரக்கம் கிடைச்சது, சமாதானம் கிடைச்சது. Anyone will testify like this, brother, when I came to the Lord I was so joyful. யாரா இருந்தாலும் இப்படிதான் சாட்சி சொல்லுவாங்க. அதாவது சகோதரனே, நான் கர்த்தரிடத்துல மனம் திரும்பி வந்த பொழுது நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். Such peace. பெரிய ஒரு சமாதானமே வந்துருச்சு எனக்கு. There is tremendous amount of power in me. எனக்குள்ளாக ஒரு பெரிய வல்லமை இருக்கிறத நான் உணர்றேன். But ஆனா what about today? இன்று அது எப்படி இருக்கிறது? Is it multiplied? அது திரளாய் பெருகி இருக்கிறதா? The mercy and peace of the Lord கர்த்தருடைய இரக்கமும் சமாதானமும் be multiplied to you. அது உங்களிடத்திலே பழுகி பெருகட்டும். Yeah, it's a blessing. அது நம்முடைய ஆசீர்வாதம். Let the peace and joy and mercy be multiplied. இரக்கம் சமாதானம் சந்தோஷம் எல்லாம் உங்களிடத்திலே பெருக கடவுது. It won't multiply easily. ஆனா அது அப்படியே ரொம்ப எளிமையா எல்லாம் நம்ம இடத்துல அது பழுகி பெருகிடாது. For that அதுக்கு we need to work. நம்ம ஒரு வேலை செய்யணும். We should increase in our work. நம்முடைய கிரியைகளிலே நாம் பெருக வேண்டும். We should always keep ourselves pure in our heart. நாம் நம்முடைய இருதயத்திலே நம்மை எப்பொழுதும் சுத்தமுள்ளவர்களாய் காத்துக்கொள்ள வேண்டும். Why the little children are so happy and joyful? ஏன் இந்த சின்ன பிள்ளைங்களை எப்போ பாத்தீங்கன்னாலும் எப்பொழுதுமே சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டே இருப்பாங்க? Because ஏன்னு கேட்டீங்கன்னா, their heart is pure. அவங்களுடைய இருதயம் அப்படி மாசு இல்லாம இருக்கும். That is the reason they are happy. அதனாலதான் அவங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்காங்க. If I want to be happy always, நானும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், if I want to be peaceful all the time, எப்பொழுதுமே நான் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றால், one thing I need to do, ஒரு காரியத்தை நான் செஞ்சாகணும். I must purify my heart daily, every moment, being proud. பாருங்க, இந்த பெருமைப்படுகிற விஷயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலும் என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Bible says, வேதம் சொல்லுகிறது, just as he is pure, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, he is pure, அவர் not holy. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். What is his purity? அவருடைய அந்த சுத்தம் என்று சொன்னால் என்ன? What is the purity of the Lord? கர்த்தருடைய சுத்தம் என்று சொன்னால் என்ன? In his heart there is zero pride. அவருடைய இருதயத்துல பெருமை என்பதே கிடையாது. We all came to the Lord with a lot of pride. நான் எல்லாருமே கர்த்தரிடத்துல வரும்போதே நிறைய பெருமைகளோடு தான் வந்தோம். How much it has reduced today? ஆனால் அந்த பெருமைகள் எல்லாம் இன்று எவ்வளவாய் நம்மை விட்டு குறைந்திருக்கிறது. It has not become zero level now. இன்னும் அது பூஜ்யம் என்கிற நிலைக்கு வந்தடையவில்லை. But has it reduced? ஆனால் அது இப்பொழுது உங்களிடத்திலிருந்து குறைந்திருக்கிறதா? When it is reducing, peace and joy and mercy will increase. எப்பொழுது அது உங்களிடத்திலே குறைகிறதோ அப்பொழுதுதான் உங்களிடத்திலே அவருடைய இரக்கம் சமாதானம் சந்தோஷம் எல்லாம் பழுகி பெருகும். Pride makes us unhappy. பாருங்க, நாம் பெருமையா இருந்தால் அது நம்மை சந்தோஷமா இருக்க ஒட்டாது. It brings jealousy into our heart. அது நம்முடைய இருதயத்திலே பொறாமையை கொண்டு வரும். It brings anger into our heart. நம்முடைய இருதயத்தில் அது கோபத்தை கொண்டு வரும். It brings unforgiveness in our heart. மன்னிக்க முடியாத ஒரு சுபாவத்தை நம்முடைய இருதயத்தில் ஏற்படுத்தி விடும். You know, pride is such a dangerous thing. உங்களுக்கு தெரியுமா, இந்த பெருமை என்கிறது ஒரு கொடிய அபாயமான ஒரு பாவம். If anyone is not forgiven, that means his heart is so proud. மன்னிக்க முடியாத சுபாவத்தோடு ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அதற்கு அர்த்தம் அந்த நபருடைய இருதயம் அவ்வளவு பெருமையா இருக்குன்னு அர்த்தம். If someone is fighting always, பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு நபர் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறாருன்னு he's வச்சுக்கோங்களேன், so proud. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய இருதயம் அவ்வளவு பெருமையா இருக்குன்னு அர்த்தம். If someone's heart is jealous,
ஒரு நபருடைய இருதயம் பொறாமையினால் நிறைந்திருந்தால், When jealousy is there, where can you get the peace? பொறாமை இருக்கிற இடத்துல எங்க உங்களுக்கு சமாதானம் கிடைச்சிரும்? When that jealousy has gone, அந்த இடத்துல இருந்து அந்த பொறாமை போனால்தான், remember that place of peace has occupied with your jealousy. பாருங்க, உங்களுடைய இருதயத்திலே சமாதானம் இருக்க வேண்டிய இடத்திலே இப்பொழுது பொறாமை குடிகொண்டிருக்கிறது. You have to remove that. இப்போ இந்த பெருமையை நீங்க பொறாமை வெளியே எடுக்கணும். Then the peace will be there. அப்பொழுது உங்களுடைய சமாதானம் நிலைத்திருக்கும். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, pride is always in conflict with God. பாருங்கள், இந்த பெருமை என்கிற விஷயம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக ஒரு முரண்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. God always opposes such people. அப்பேற்பட்ட நபர்களை தேவன் எப்பொழுதுமே எதிர்க்கிறார். Doesn't mean that he will not come to church. அதற்கு அர்த்தம் அந்த நபர் சபைக்கெல்லாம் வராம அப்படியே நின்று வரலாம் Doesn't கிடையாது. mean that he will not sing. அதற்கு அப்புறமா ஒரு பாட்டெல்லாம் பாட மாட்டாருலாம் அர்த்தம் Doesn't கிடையாது. mean that he will not pray. அதுக்கப்புறம் அந்த நபர் ஜெபிக்க மாட்டாருன்னு கிடையாது. But ஆனா God opposes. தேவன் என்ன செய்வார்? அந்த நபரை எதிர்ப்பார். When God opposes, தேவன் நம்மை எதிர்த்தால் my heart will be agitated. என்னுடைய இருதயமானது கலக்கம் அடைந்து விடும். Is your heart agitated? உங்களுடைய இருதயமானது கலங்கி போன நிலையில் இருக்கிறதா? God is opposing. அப்படி என்று சொன்னால் தேவன் உங்களை எதிர்க்கிறார் என்ற அர்த்தம். Yeah, God opposes the proud. தேவன் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். As a result, there is no joy. அதனுடைய விளைவாகத்தான் அங்கே சந்தோஷம் இல்லை. As a result, whatever the godly seed is put, it won't bear fruit. அதனுடைய விளைவாக தான் அங்கே தேவனுடைய வித்து எவ்வளவுதான் விதைக்கப்பட்டாலும் ஒரு பலனும் வருவதில்லை. Is it because of that you do not have the seed of God? அங்கே ஒரு பலனும் இல்லை என்கிற காரணம் அப்படிங்கிறதுனால அங்கே தேவனுடைய வித்து போடப்படவில்லை என்ற அர்த்தம். God's seed was sown so much. பாருங்க, அளவுக்கு அதிகமா தேவனுடைய வித்தானது அங்கே விதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. See, think of the time we came to the Lord and today. பாருங்க, நாம் இன்றிலிருந்து நம்ம கர்த்தரிடத்திலே வந்தோம் இல்லையா, அந்த நாட்களை கணக்கிட்டு பாருங்க எவ்வளவு நாள் ஆச்சுன்னு. How much seed God has sown? எவ்வளவு தேவன் தம்முடைய வித்தை நமக்குள்ளாக விதைத்திருக்கிறார். How much it is bringing fruit? ஆனால் அதிலிருந்து எவ்வளவு கனி வந்திருக்கிறது. That is very important, brothers. அதை தான் நாம் பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். Keep on sowing, sowing, sowing. பாருங்கள், தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருப்பது காரியம் அல்ல. For last 20 years or 30 years or 10 years, God has sown so much into our heart. How much it has brought fruit? கடந்த 30 வருடங்களாக 10 வருடங்களாக தேவன் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயத்திலே அது எவ்வளவாய் கனி கொடுத்திருக்கிறது. We only think about that parable in Matthew 13. Oh, this is an unconverted people. மத்தேயு 13வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஊமையை நாம் எடுத்துக்கொண்டு இது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அல்லது மனம் திரும்பாத ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் விட்டு விடுகிறோம். Oh, brothers, it is for us. சகோதரர்களே, அது நமக்கானது. The sower went to sow. அங்கே விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். Some of it fallen into the roadside. சில விதைகள் வழி அருகே விழுந்தது. And immediately the birds came and take it away. உடனடியாக ஆகாயத்து பறவைகள் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. Satan has taken it away. அப்படி என்று சொன்னால் சாத்தான் வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டான். It was good only for within the room. அது இந்த சபை வளாகத்திலே மாத்திரம்தான் தாக்கு பிடித்தது. Sown good seed. விதைக்கப்பட்டது நல்ல விதைதான். It was not a bad seed. அது ஒரு மோசமான விதை கிடையாது. Good seed was sown. விதைக்கப்பட்டது என்னவோ நல்ல விதைதான். But what was the problem? ஆனா பிரச்சனை எங்க இருக்குது? The heart was not ready. அந்த ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் ஆயத்தமா இல்லை. The heart was not humble. அந்த இருதயம் தாழ்மையான இருதயமா இல்லை. The heart was not pure of அந்த humility. பாருங்கள், அந்த இருதயமானது மாசில்லாமல் ஒரு தாழ்மையான இருதயமா இருக்கவில்லை. You know how the word of God must be received? பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது எப்பேற்பட்ட இருதயத்தோடு கூட நாம் இருந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? See, turn to James chapter 1. பாருங்கள், யாக்கோபு 1வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். It says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது verse 21. 21வது வசனத்திலே 1வது அதிகாரம் 21வது வசனம். Putting aside all filthiness and all that remains of wickedness, in humility receive the word of God which is implanted. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள்.
that word is able to save you. அந்த வார்த்தை உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. What do you have to do before we hear the word of God? அப்படி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? All filthiness, எல்லா துர்க்குணத்தையும் நம்மை விட்டு நாம் அகற்றிவிட வேண்டும். all that remains wickedness, எதெல்லாம் ஒரு கொடிய துர்க்குணமாக இருக்கிறதோ put aside. அவைகளெல்லாம் ஒழித்து விட வேண்டும். James is writing to brethren, not to unbelievers. யாக்கோபு இந்த நிருபத்தை சபையில் இருக்கிற சகோதரர்களுக்கு தான் எழுதினாரே ஒழிய சபைக்கு புறம்பா இருக்கிற தேவனை அறியாத ஜனங்களுக்கு எழுதவில்லை. Put aside all filthiness, நீங்கள் எல்லா துர்குணத்தையும் ஒழித்து விடுங்கள். put aside all the wickedness, எல்லா துன்மார்க்கத்தையும் நீங்கள் ஒழித்து விடுங்கள். wicked thoughts, நீங்கள் துன்மார்க்கமான சிந்தை வைத்திருந்தால் அதை ஒழித்து விடுங்கள். filthy thoughts, துன்மார்க்கமான எண்ணங்கள் put it away. அதை எல்லாம் ஒழித்து விடுங்கள். Man's mind and heart are filled with the filthy thoughts and wicked thoughts. பாருங்கள், மனுஷனுடைய சிந்தை எண்ண ஓட்டங்கள் எல்லாம் கொடிய துர்க்குணத்தால் நிறைந்து அழுக்கு நிறைந்ததா இருக்கிறது. God said தேவன் சொன்னார், his intentions are wicked from childhood. அவனுடைய இளம் வாலிப வயது தொடங்கி மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாப்பா இருக்கிறது. That's what God said in the time of Noah. நோவாவின் நாட்களிலேயே தேவன் அதை சொல்லிவிட்டார். Intent of every thought. மனுஷனுடைய நினைவுகள் என்ன ஓட்டங்கள். So now James says to the brethren in the church, இப்பொழுது யாக்கோபு இதை சபையில் இருக்கிற சகோதரர்களுக்கு சொல்லுகிறார், put aside all filthy thought, எல்லா கொடிய இந்த துர்குணமான சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விடுங்கள். wicked thoughts. அசுத்தமான சிந்தனைகள். Is anyone sitting here with the wicked and filthy thoughts? இங்கே அமர்ந்திருக்கிற உங்களில் யாராவது கொடிய துன்மார்க்கமான சிந்தையோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Not when you are here. நீங்க இங்க இருக்கும்போது இருக்கிற மனநிலைமையை நான் சொல்லல. When you are you yourself. நீங்க நீங்களாகவே இருக்கிறீங்களே அந்த இடத்துல What இருக்கும். is your thought? அப்பொழுது உங்களுடைய எண்ணமும் சிந்தையும் என்னவாக What இருக்கிறது? is your attitude? உங்களுடைய சுவாபம் குணாதிசயம் எப்படி இருக்கிறது? That's the most important thing. அதுதான் ரொம்ப முக்கியம். James says, put aside all these things. யாக்கோபு சொல்லுகிறார், இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் புறம்பே அழித்து ஒழித்து விடுங்கள். And in humility. நீங்கள் மனஸ்தாந்தத்தோடு தாழ்மையோடு கூட. What is the good heart? ஒரு நல்ல இருதயம் என்று சொன்னால் அந்த இருதயம் எப்பேற்பட்ட இருதயம்? Good fertile land. ஒரு நல்ல வளம் மிக்க செழுமையான இருதயம். What is that? எப்பேற்பட்ட இருதயம் அது? Heart of humility. தாழ்மை குணம் கொண்டிருக்கிற இருதயம். That is the fertile land. அதுதான் செழிப்பான ஒரு இருதயம். In humility. தாழ்மையா இருப்பதிலே Receive the word of God. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். See, which is implanted. பாருங்கள், உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும். Implant the word in the heart. தேவனுடைய வார்த்தையை உள்ளத்திலே நாட்டப்பட்டதா இருக்க வேண்டும். Not on the roadside. வழி அருகே அல்ல. Not on the rocky place. அதே போல கட்பாறையான நிலங்களிலும் அல்ல. Not among the thorns and thistles. பாருங்கள், முட்களும் புதர்களும் மண்டி இருக்கிற இடத்தில் அல்ல. Where? எந்த இடத்திலே? In a humble heart. ஒரு மனத்தாழ்மையான இருதயத்திலே. That is where the word of God will come. அந்த இடத்திலே தான் தேவனுடைய வார்த்தை வந்து இறங்கும். Until that heart become humble, word of God cannot remain there. பாருங்கள், இந்த இருதயமானது தாழ்மை ஆகாத பட்சத்திலே தேவனால் அந்த இடத்திலே இருக்கவே முடியாது. Is it not because you do not know, don't get angry, you still getting angry? சரி, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? அதனாலயா கோவப்படுறீங்க? No, we know. கோவப்படக்கூடாதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். Okay, don't lust with your eyes, don't you know? சரி, உங்களுடைய கண்களால் இச்சிக்க கூடாதுன்ற இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? I don't know, thousands upon thousand times we have heard it. 1000க்கு மேற்பட்ட முறை அதை நாம் கேட்டிருக்கிறோம். Okay, all husbands knows he சரி. should love his wife. கணவன்மார் எல்லோருக்குமே தெரியும், உங்களுடைய மனைவிகளை நீங்கள் நேசிக்க வேண்டும். Is it because you do not know you fight? நீங்க உங்க மனைவியோட சண்டை போடுறதுக்கு காரணம் இத பத்தி தெரியாதனாலயா? You know about it. அதை குறித்து உங்களுக்கு தெரியும். But you have not removed the filthiness and wickedness from your heart and you do not make humble your heart. That's why. ஆனா ஏன் சண்டை போடுறீங்க தெரியுமா? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த துர்குணத்தை ஒழிக்கவும் இல்ல, நீங்க தாழ்மை ஏற்றுக்கொள்ளவும் இல்ல. As a result, அதனுடைய விளைவுதான்
This word is not working. It's In- not bearing fruit. தேவனுடைய வார்த்தையானது அங்க எந்த ஒரு பலனும் கொடுக்கறது இல்ல, அங்க வேலையே செய்ய மாட்டேங்குது. All the sisters who are sitting does not know that they should be submissive to their own husband. இங்கே அமர்ந்திருக்கிற சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாததுனாலயா நீங்கள் சண்டை போடுகிறீர்கள்? Thousands of times we have heard. 1000 முறைக்கு மேல் கேட்டாயிற்று. But yet I have seen many sisters cannot be submissive to their husbands. ஆனால் இருந்தும் கூட அநேக சகோதரிகள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு அடங்கி இருப்பதே இல்லை. It is impossible for them. அவர்களுக்கு அது கூடாத காரியமாகிவிட்டது. What is the reason? அதற்கு என்ன காரணம்? They have not removed the wickedness, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த துர்குணத்தை இன்னும் நீக்கவே இல்லை. the filthiness. அந்த கொடிய துன்மார்க்கத்தை அவர்கள் எடுக்கவே இல்லை. As a result, அதனுடைய பின்விளைவுதான் their heart has not become humble. அவர்களுடைய இருதயம் இன்னும் தாழ்மையான இருதயமாய் மாறவில்லை. So the word is not planted there. ஆகவே தேவனுடைய வார்த்தையும் அங்கே இன்னும் நட்டப்படவில்லை. It won't bear fruit. அவர் ஒரு கனியும் வராது. But you see, ஆனா நீங்க பாருங்களேன், the seed which were sown into good place, good land, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட அந்த விதைகள் எல்லாம் how it was growing? அது எப்படி வளர்ந்ததாம்? That was multiplying. அது அங்கே பழகி பெருகினது. அது 30, 30, 60, அதற்கப்புறம் 60, 100. 100%. Perfect. 100%. பாருங்க, பூரண வளர்ச்சி. You understand what is mercy and peace multiply to you? அப்படி என்று சொன்னால் இந்த இரக்கம் சமாதானம் உங்களில் பெருக கடவுது என்று சொன்னால் அது எப்படி பெருகும்னு நீங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? How it will multiply? அது எப்படி நமக்குள்ள பெருகும்? Not by reading a Bible words. அந்த வேத வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருந்தா வராது. You have to work to remove நீங்கள் all the முதலாவது filthiness, சகல துர்குணத்தையும் உங்களை விட்டு ஒழித்து விட வேண்டும். all the wickedness. எல்லா துன்மார்க்கத்தையும் ஒழித்து விட வேண்டும். Then அதற்கு அப்புறம் humility in your heart. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் மனத்தாழ்மையா இருக்க வேண்டும். That become a good fertile land. அப்பேற்பட்ட இருதயம் ஒரு வளம் மிக்க செழிப்பான இருதயமாக மாறிவிடும். One seed is put there. அதுல ஒரு விதைய போட்டாலே போதும். One seed. ஒரே ஒரு விதை போட்டா போதும். I believe God always put one seed only for everybody. நான் எப்பொழுதுமே இப்படிதான் நம்புறேன். தேவன் நம்ம எல்லாருக்குமே ஒரு விதையை தான் போடுறாரு. As a husband, I have only one seed. பாருங்க, கணவரா இருக்கிற எனக்கு ஒரு விதை. How many words you have as a husband? ஒரு கணவரா இருக்கிற நீங்க சொல்லுங்க, எத்தனை விதை உங்களுக்கு தேவன் போட்டிருக்கிறார்? How many? எத்தனை விதை போட்டிருக்கிறார்? I have only one seed. எனக்கு ஒரே ஒரு விதை தான் தேவன் விதைச்சிருக்காரு. What is that? என்னது அது? Love your wife as you yourself. உன்னை நீ நேசிக்கிறது போல உன் மனைவியை நீ நேசிச்சிரு, அவ்வளவுதான். Why it's not happening, Lord? ஆனா ஏன் இது என் வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகல? I asked the Lord many, why it is not நான் happening? ஆண்டவரை பார்த்து அநேக முறை கேட்டிருக்கேன், ஆண்டவரே ஏன் இது என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது? You have not humbled your heart. அதுக்கு அவர் சொன்னது, இன்னும் உன்னுடைய இருதயத்துல நீ உன்னை தாழ்த்தவே இல்லை. You have not removed the wickedness from your heart. உன்னுடைய இருதயத்திலிருந்து இந்த துன்மார்க்கத்தை இன்னும் நீ நீக்கவே You have இல்லை. not removed the filthiness from your heart. அந்த துன்மார்க்க சிந்தையெல்லாம் இன்னும் நீ நீக்கவே இல்லை. Remove all those things. அதெல்லாம் சகலத்தையும் ஒழித்துடு. What is that filthiness and wickedness? இந்த துன்மார்க்கம், இந்த துர்குணம் என்று சொன்னால் என்ன? I know better than the word of God. தேவனுடைய வார்த்தையை விட எனக்கு இன்னும் நிறைய நல்லா தெரியும். I know the culture. I know எனக்கு கலாச்சாரத்தை பத்தி தெரியும். I know. எனக்கு எல்லாம் தெரியும். I know how husband and wife must be. ஒரு வீட்டுல கணவன் மனைவி எப்படி இருக்கணும்ன்றது எனக்கு தெரியும். That filthiness is there. அந்த ஒரு துன்மார்க்கம் எனக்குள்ள இருக்கேன். Until I remove that, அதை நான் ஒழிக்காத பட்சத்துல this word will not work. இந்த தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வேலை செய்யாது. Okay, is this word working in you, brothers? சரி சகோதரர்களே, நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கா? It has born at least 30 fold. குறைஞ்சபட்சம் ஒரு 30% வளைஞ்சிருக்கா? After few years, it becomes 60. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அது இன்னும் 60% ஆகுதா? Okay, when you become 60, 70 years old, 100%. நீங்க உங்களுக்கு ஒரு 60, 70 வயசு ஆகும் பொழுது அது 100% வளர்ந்து பூர்ணம் அடைஞ்சிருதா? Very important. அது ரொம்ப முக்கியம். Okay. Same way for wives. How many words? God அதே has போல மனைவிமார்களே, உங்களுக்கு தேவன் எத்தனை விதையை உங்களுக்கு தனிப்பட்ட நிலைமையில விதைச்சிருக்காரு? How many words? எத்தனை விதை? Only one. ஒரே ஒண்ணுதாங்க. God did not give you 100 words to obey. தேவன் நீங்க செய்யணும்னு 100 வேலையெல்லாம் உங்களுக்கு No, கொடுக்கல. God did not give you 100 words to do. இல்ல, நீங்க செய்யணும்னு தேவன் 100 வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லல. Only one. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. Be submissive to your husband. That's all. உங்களுடைய கணவர்மார்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்க, அவ்வளவுதான். That's all.
அது போதும். But all the filthiness and wickedness are there. ஆனா இன்னும் நமக்குள்ள அந்த துன்மார்க்கம் துர்குணம் இருந்து கொண்டே இருக்கு. What is the wickedness and filthiness? இந்த துன்மார்க்கம் துர்குணம் அது எப்பேற்பட்டது துர்குணம் அது? I know better than my husband. என்னுடைய வீட்டுக்காரரை விட என்னுடைய கணவரை விட எனக்கு தான் நல்லா தெரியும். I am more smarter than my husband. என்னுடைய கணவரை விட நான் தான் புத்திசாலி. I am educated than my husband. அவரை விட அதிகமா படிச்சிருக்கிறது நான் தான். I earn more than my husband. அவரை விட நான் தாங்க அதிகமா சம்பாதிக்கிறேன். Until and unless you remove that wickedness and filthiness from your இந்த heart, that துன்மார்க்க word will not work in you. இப்பேற்பட்ட துன்மார்க்கத்தையும் துர்குணத்தையும் உங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்கள் ஒழிக்காத பட்சத்திலே தேவனுடைய வித்தானது அங்க வேலையே செய்யாது. Okay, as a father, what is how many commands we have? சரி, தகப்பன்மாரா இருக்கிறவர்களுக்கு எத்தனை கற்பனை இருக்குது? How many? எத்தனை இருக்குது? Only one. ஒரே ஒரு கற்பனை தானே. What is that? என்ன கற்பனை அது? Bring up your children in God fearing. நீங்கள் உங்களுடைய Discipline of God, that's all. பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயபக்தியோடு கூட நீங்கள் வளர்க்க வேண்டும், அவ்வளவுதான். That's all. That's only one word. ஒரே ஒரு வித்து தானே, ஒரே வார்த்தை தானே. Leaving that, you do all other things. அத ஒண்ணு விட்டுட்டு Educate him, give good college, good education, good money, everything you buy and give everything. That's all. தேவன் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டு மத்த எல்லாத்தையும் செய்றோம். நல்லா படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், நல்ல உத்தியோகம், இப்படி எல்லா சகல வசதியும் செஞ்சு கொடுத்துறோம். If you ask somebody, why are you living, brother? நீங்க Any fathers? இப்படி அப்பாவா இருக்கிற அவங்கள்ட்ட போய் சகோதரனே நீங்க ஏன் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, Why you are working, brother? நீங்க ஏன் இவ்வளவு கடினமா உழைக்கிறீங்களே சகோதரனே ஏன் அப்படின்னு கேட்டா, I have 2-3 children, brother. சகோதரனே எங்களுக்கு 3 குழந்தை இருக்குங்க. I am living for them. அவங்களுக்காக தாங்க நான் உயிர் வாழ்றேன். Is that the Lord said to you? அதையா தேவன் உங்ககிட்ட சொன்னாரு? What did the Lord say to you? கர்த்தர் உங்களிடத்துல சொன்ன காரியம் என்ன? Bring up your children in the fear of God, in the discipline of God. That's all. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்திலும் அவருடைய சிச்சையிலும் நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும், அவ்வளவுதான். All other thing what you are doing is the filthiness of your heart. பாருங்க, அதை தவிர்த்துட்டு நீங்க செய்யற மத்த எல்லா விஷயமும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற துன்மார்க்கத்தின் நிமித்தமா நீங்க செய்றீங்க. As a result, you keep on working hard. அதனாலதான் நீங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. Only worries are increasing in life. வாழ்க்கையில கவலையும் வருத்தம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. Nothing else. வேற எதுவும் பெருகிற மாதிரி தெரியல. Peace is not multiplying. அங்க சமாதானம் பெருகிறது இல்ல. Mercy is not multiplying. அங்க இரக்கம் பெருகுகிறது இல்லை. At home the mercy is not multiplying. வீட்டுல எந்த ஒரு இரக்கமும் பெருகிறது இல்ல. At home peace is not multiplying. வீட்டுல சமாதானமே பெருகிறது இல்ல. What is multiplying? ஆனா வீட்டுல எது இப்ப அதிகமாயிட்டே வருது? What is multiplying in your home, brothers and sisters? சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இல்லங்களிலே இப்பொழுது அதிகமாகி கொண்டிருக்கிற விஷயம் என்ன? Fear and worries. கவலைகளும் பயங்களும். I was also like that once upon a time. ஒரு காலகட்டத்திலே நானும் அப்படித்தான் இருந்தேன். But not now. ஆனா இப்பொழுது அப்படி இல்லை. Just like Jude said, யூதா சொல்லுகிறது போல, born slave of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய தாசன், அடிமை. This is what we should call ourselves. நம்மை நாமே இப்படித்தான் அழைத்துக் கொள்ள வேண்டும். That means அப்படி என்றால் my first priority is all that Jesus commanded. எனக்கு இருக்கிற முதல் பொறுப்பு அல்லது என்னுடைய முக்கியமான விஷயங்கள் என்னவென்று சொன்னால், இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யறதுதான். All that Jesus lived for. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதுதான். For what he lived? எதுக்காக அவர் வாழ்ந்தார்? He lived for the glory of God. தேவனுடைய மகிமைக்காக அவர் வாழ்ந்தார். He never did his own will. ஒருபோதும் தன்னுடைய சித்தத்தை செய்யவில்லை. That should become our life also. நம்முடைய வாழ்க்கையும் அதுவா மாறிடணும். Then அப்பொழுது peace, சமாதானம், joy, சந்தோஷம், all things will multiply in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் பழகி பெருகும். Yeah. சரி. Then அதுக்கப்புறம் the very important thing I wanted to speak. உங்களிடத்திலே நான் பேச விரும்புகிற மிக முக்கியமான காரியம், Jude was trying to write about common salvation. பாருங்கள், பொதுவான ரட்சிப்பை குறித்துதான் யூதா எழுத நினைத்தார். Yeah, we also sometimes think like that. This is what I want to speak today. I was also thinking to speak something, but with something else I am speaking. நாமும் கூட அப்படிதான் நினைக்கிறோம். இந்த சில காரியங்களை தான் பேசணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். நான் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்த பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் இப்ப பேசுறது வேற ஒரு விஷயம். I am speaking something different, just like Jude is doing. இங்க யூதா சொன்னது போல நான் நினைச்சது ஒண்ணு, இப்ப நான் செய்யறது ஒண்ணு. What Judah was thinking to write? யூதா எதை குறித்து எழுத அவர் நினைத்தார்? Common salvation. பொதுவான ரட்சிப்பை குறித்து. Immediately the Holy Spirit changed him.
உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் இப்ப அவரை திசை திருப்பிட்டாரு. That is not the important thing here, needed here. இப்போ இந்நேரத்துக்கு அது முக்கியம் இல்ல. Needed something else. இப்ப வேற ஒரு தேவை இருக்கு. The need is something else. Holy Spirit said to him. பரிசுத்த ஆவியானவர் யூதாவிட்ட சொல்றாரு, தேவை வேற ஒண்ணு. இப்போ He was trying to write about common salvation. பொதுவான ரட்சிப்பை குறித்து தான் எழுத வேண்டும் என்று சொல்லி யூதா முயற்சித்த வேளையில Immediately the Holy Spirit diverted him. உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் இங்க அவரை திசை மாத்துறாரு. What is he writing? இப்போ அவர் எதை குறித்து எழுதுகிறார்? I felt appealing to you to contend earnestly for the faith which was once for all handed down to the saints. மூன்றாவது வசனத்தினுடைய அடுத்த பகுதி, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. Yeah, the Holy Spirit said to him, இப்ப பரிசுத்த ஆவியானவர் யூதா கிட்ட சொல்றாரு, what is the most important thing? எது மிக முக்கியமான காரியம் தெரியுமா? You have it to stir up their heart, remind them. அவர்களுக்கு நீ ஒரு காரியத்தை நினைப்பூட்டி அவருடைய இருதயங்கள் எல்லாம் நீ தட்டி எழுப்ப வேண்டும். For what? எதற்கு? They should contend for the faith. அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திற்கு அவர்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. Contend means fight, struggle. அப்படி என்று சொன்னால் இந்த போராடுறது அப்படின்னா அதற்காக பிரயாசப்படுறது. Okay, I will continue. சரி, நாம் தொடரலாம்.